இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏலாக்குறிச்சி அடைக்கல் அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா டிவியின் அன்பு நேயர்களே, இன்று நாம் அனைவரும் அன்னையுடைய திருத்தலத்திற்கு வந்து இறை ஆசிரை பெறுவதற்காக நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் திருச்சட்ட அறிஞர்களையும் பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார். ஏனென்றால் அந்த பரிசேயர்கள் 10 ஒரு பகுதி எல்லாவற்றிலும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, மனித மாண்பை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது பலவிதமான பொருட்களை நாம் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். பொன்னை கொடுக்கின்றோம், பொருளை கொடுக்கின்றோம், தானியங்களை கொடுக்கின்றோம், விளைச்சலின் முதற்கனிகளை கொடுக்கின்றோம், நம்முடைய தலைமொழியை கூட நாம் காணிக்கையாக கொடுக்கின்றோம். படைத்த கடவுளுக்கு ஆடு மாடுகள் கோழி இவற்றையெல்லாம் நாம் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். இது எதை காட்டுகின்றது என்றால் இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற அளவு கடந்த அன்பையும் ஆவலையும் காட்டுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, நாம் வைத்திருக்கின்ற எல்லா பொருட்களுமே நம்முடைய முயற்சியால் அல்ல, மாறாக இறைவனுடைய அருளால் நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே பெரிதாக நாம் எதையும் இறைவனுக்கு கொடுக்கப் போவதில்லை. அவர் கொடுத்த பொருட்களையே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே நாம் காணிக்கை செலுத்துகின்ற பொழுது கடவுளுடைய அன்பும் நீதியும் அதிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஏழை கைம்பெண் எருசலேம் ஆலய உண்டியலிலே காணிக்கை போடுகின்றாள். எல்லாரும் நிறைய பணத்தை கொட்டினார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே அந்த உண்டியலிலே போட்டுவிட்டால் இதை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பாராட்டுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய காணிக்கையாக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், அடுத்தவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் பரிசேயர்களை பாருங்கள், சட்டங்கள், சம்பிரதாயங்கள், வழிபாடுகள் இவற்றையெல்லாம் பின்பற்றினார்களே தவிர மனித நேயத்தை அவர்கள் பின்பற்றவில்லை என்பதை பார்க்கலாம். நாம் கூட பல சமயத்திலே சுயநலவாதிகளாக இருக்கின்றோம். நாமே நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பமே நன்றாக இருக்க வேண்டும், பிறர் எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு மனிதன் லாட்டரி சீட்டு வாங்கினான். அப்பொழுது கடவுளை பார்த்து வேண்டிக் கொண்டான், கடவுளே, எனக்கு லாட்டரி சீட்டிலே 1000 ரூபாய் விழுந்தால் 500 ரூபாய் உனக்கு காணிக்கையாக உண்டியலிலே போடுகின்றேன் என்று சொன்னான். ஆனால் அவனுக்கு கடைசி நேரத்திலே பார்க்கின்ற பொழுது 500 ரூபாய் விழுந்திருந்தது. அவன் உண்டியலிலே எதையுமே போடவில்லை. அவனுடைய நண்பன் கேட்டான், நீ ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டாயே, 1000 ரூபாய் விழுந்தால் பாதியை போட்டு விடுகின்றேன் என்று போட்டாயா என்று கேட்டான். அதற்கு இந்த மனிதன் சொன்னான், நீ விவரம் தெரியாமல் பேசுகின்றாய். கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு வேண்டி 500 ரூபாயை எடுத்துக்கொண்டு எனக்கு 500 ரூபாய் தான் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, இப்படியாக மனிதன் இந்த உலகத்திலே கிடைத்த உடனே சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏன் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். இன்னொரு மனிதன் அப்படித்தான். லாட்டரி சீட்டு வாங்கினான், 10,000 ரூபாய் விழுந்தது. அதை கடவுளுக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்தான். ஆனால் இருந்தாலும் பணத்தை பெற்றவுடனே அவனுக்கு பேராசை வந்துவிட்டது. எனவே என்ன செய்கின்றான் என்றால் அந்த பணத்தை அப்படியே தம் முன்பாக கொட்டி மேலே தூக்கி எறிகின்றான். மேலே போகின்ற பணமெல்லாம் கடவுளுக்கு, கீழே வருகின்ற விடுகின்ற பணமெல்லாம் எனக்கு என்று சொன்னானாம்.
தன்னலம் நிறைந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே அன்பார்ந்தவர்களே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆனால் இறைவன் நம்மை பார்த்து என்ன சொல்கின்றார்? நீ உன்னை அன்பு செய்வது போன்று அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து ஆண்டவர் தலையாக இருக்கின்றார். நாம் எல்லாரும் அவருடைய உறுப்புகளாக இருக்கின்றோம். எனவே நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் நாம் பெறுபவர்களாக இருக்கின்றோம். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வழிபாடுகள் நமக்கு தேவையாக இருந்தாலும் பிறர் அன்பு நமக்கு முக்கியம் என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். அதை மறந்து போன பரிசேயர்களைத்தான் இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கண்டிக்கின்றார். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கின்றார். வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்லுகின்றார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று சொல்லுவார். புனித பிரான்சிஸ் அசிசியார் இயற்கையை பார்த்து, பறவைகளை பார்த்து, விலங்குகளை பார்த்து என்னுடைய சகோதர சகோதரிகளை என்று அழைத்தார். அந்த அளவுக்கு மனிதன் நேயம் கொண்டவர்களாக இருந்தார். பாரதியார் சொல்லுவார், தனி மனிதனுக்கு உணவு இல்லையேல் இந்த ஜகத்தினையே அழிப்போம் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நாம் மனித மாண்போடு வாழ வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். இதுதான் உண்மையான காணிக்கை என்பதை சுட்டி காட்டுகின்றார். புனித பேசில் என்ற ஒரு புனிதர் இருக்கின்றார். அவர் சொல்லுவார், நீ உன்னுடைய வீட்டிலே பீரோவிலே அடுக்க வைத்திருக்கின்ற உன்னுடைய ஆடைகளாக இருக்கட்டும், பதிக்க வைத்திருக்கின்ற உணவாக இருக்கட்டும், மற்ற எந்த பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே பிறருக்கு சொந்தமானது. அவற்றை நீ வைத்திருக்கிறது தவறு என்று சுட்டி காட்டுகின்றார். பிறருடைய பொருளை நீ அபகரிக்க கூடாது, அவற்றை நீ பிறருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இயேசு ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்கின்றார், உன்னை நீ நேசிப்பது போல அடுத்திருப்பவரையும் நேசி. இதுதான் உண்மையான காணிக்கை, இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான பிரேசனேகம் என்பதை சுட்டி காட்டுகின்றார். மேலும் வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம், கண்ணால் காண்கின்ற மனிதனை நீ அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை நீ அன்பு செய்ய முடியாது. அப்படி செய்கின்றேன் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரே, நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது, இந்த சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீ செய்ததையெல்லாம் எனக்கே செய்தாய் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் பிறர் அன்போடு மனித நேயத்தோடு பிறரை மதிக்கின்றவர்களாக, பிறரை நேசிக்கின்றவர்களாக, பிறரை மன்னிப்பவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற காணிக்கை அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. இயேசு சொல்லுவார், பிறரை தீர்ப்பளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் நினைக்கலாம், கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாரா, நான் எல்லாவற்றையும் செய்வேன், எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அழகான பழமொழி உண்டு, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள். எதற்காக இறைவன் இவ்வளவு பொறுமையாக இருக்கின்றார், காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்றால், நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும், நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக சகோதர உறவிலே வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு நேரத்தையும் காலத்தையும் தந்து கொண்டே இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். இறைவா, நாங்கள் கொடுக்கின்ற இந்த காணிக்கை, தாராளமாக கொடுக்கின்ற அன்பளிப்புகள் பிறரை வாழ வைப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமென்.